இப்போ ஒரு ரியாக்ட் ஆப் நீ கிரியேட் பண்ணுவ. இப்போ ரியாக்ட் ஆப் நீ கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இது தம்பி இருக்கியாடா? சந்தீஷ் இருக்கான். இருக்கணும். இப்போ நீ என்ன பண்ணுவ? உங்க வேலை என்னன்னா ஒரு ரியாக்ட் ஆப் கிரியேட் பண்றது. இப்போ npx கிரியேட் ரியாக்ட் ஆப் இந்த இடத்துல நீ நேம் போட போற. ஏதாவது ஒரு நேம் போட்டு ஒரு ரியாக்ட் ஆப் நீ கிரியேட் பண்ணிக்கிற. பண்ணதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணணும்னா உள்ள போற. அதாவது சோர்ஸ் போர்ட்டல்ல போற. உள்ள போனதுக்கு அப்புறம் எக்கச்சக்கமான விஷயங்கள் இதெல்லாம் புரிஞ்சுதுண்ணா. இல்ல ஃபர்ஸ்ட் பேசிக்கா சொல்லிடு. சோர்ஸ் ஃபோல்டர் உள்ள போனா நீ என்ன பண்ணா நெக்ஸ்ட் இந்த index.js index.css app.css app.js இது எல்லாத்தையும் delete பண்ணு. ஸோ அந்த சோர்ஸ் ஃபோல்டர் இந்த 4 விஷயம் மட்டும் தான் இருக்கும். அப்புறம் index.css போயிட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடு. app.css போயிட்டு எல்லாமே ரிமூவ் பண்ணிடு. அப்புறம் index.js போயிட்டு இந்த இடத்துல ரிப்போர்ட் வெப் வைட்டல்ஸ் இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிடு. ஸோ இந்த இடத்துல இன்னும் ஒன்று இருக்கும். அது எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு அப்புறம் app.jsல நடுவுல இந்த div tag நடுவுல இருக்க எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் வேலை அதுதான். டோட்டலா முடிஞ்சிட்டு உங்களுக்கு எந்த எரருமே கீழே த்ரோ ஆகக்கூடாது. ஆப் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா எந்த எரருமே த்ரோ பண்ணாத அளவுக்கு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி வச்சிடணும். வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா 3 பேஜ் கிரியேட் பண்ண போறோம். ஒன்னு ஹெட்டர் home.js contact.js about.js 4 பேஜ். பட் இது வந்து 3 பேஜ் ஒரு காம்போனன்ட் கணக்கு. ஸோ ஹெட்டர்ன்றது ஒரு காம்பனண்ட். இப்போ ஹெட்டர்ன்றது மேல இருக்கா அது எல்லாத்துக்குமே இருக்கும். மீதி கீழே இருக்கிறது தான் மாறிக்கிட்டே இருக்கும் போது. ஸோ நான் ஹெட்டரை ஃபர்ஸ்ட் டிசைன் பண்றேன். ஹெட்டரை டிசைன் பண்றதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய index.jsல போயிட்டு ரவுட்டர் யூஸ் பண்ணணும். ரவுட்டர்னா என்னன்னா இப்போ நம்ம இந்த HTML CSSல ஒவ்வொரு பேஜுக்கும் உள்ள போனோம் அப்படின்னா a டேக் போட்டு xf போட்டு அதுக்கு ஒரு டேக் போடுவோம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஆனா ரியாக்ட்ல நம்மளால அப்படியெல்லாம் போட முடியாது. அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா இல்லை ப்ரௌசர் ரவுட்டர்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணா ரியாக்ட் ரவுட்டர் நாம இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ npm i react router dom அப்படின்றத போட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோ. பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ண போற நீங்க நார்மல் ரியாக்ட் ப்ராஜெக்ட்ல கண்டிப்பா இப்படிதான் இருக்கும். ஸோ போயிட்டு நீ என்ன பண்ணுவா ரியாக்ட் ரவுட்டர் டாம இம்போர்ட் பண்ண போற. நெக்ஸ்ட் திங் என்ன பண்ண போற இந்த ஆப்பை என்க்ளோஸ் பண்ற போற ப்ரௌசர் ரவுட்டர் உள்ள index.js இதுக்கு மேல நம்ம தொட போறது கிடையாது. அடுத்து என்ன பண்ண போற உன்னுடைய header.js டிக்ளேர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நீ என்ன பண்ணணும்னா இந்த header.js நீ டிசைன் பண்ண போற. ஸோ cd react ஆப்பா உள்ள போயிட்டு கிளாஸஸ் இப்போ header tag உள்ள போற. header tag உள்ள போயிட்டு மாடியூல்ஸ் டெலீட் பண்றேன். இப்போ என்ன பண்ணுவ header tagல போயிட்டு ஜஸ்ட் RAFC அப்படின்னு போட்டா ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் கிரியேட் ஆகும். அதை கிரியேட் பண்ணிடுவேன். தென் நீ என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் ஒரு அன்லிஸ்டடான ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ண அன்ஆர்டர் லிஸ்ட்டை கிரியேட் பண்ண போற. கிரியேட் பண்ணிட்டு என்னென்ன லிங்க் வேணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் லிங்க்ன்றதை இம்போர்ட் பண்ணிக்கணும் ரியாக்ட் ரவுட்டர் டாம்ல. இந்த ரியாக்ட் ரவுட்டரு இது மூணுமே வந்து ரியாக்ட் ரவுட்டர்ல இருந்து நம்ம வந்து வெளியில எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ லிங்க் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இப்படி இந்த ஹெட்டர்ல தான் நீ டிசைட் பண்ண போறியே என்னென்ன பேஜ் எங்க போகணுன்றது. ஸோ லிங்கை போட்டுட்டு இப்போ இந்த ஸ்லாஷ்ன்ற பேஜ்ல உனக்கு ஹோம் காம்பனன்ட் இருக்குன்றதை இங்க போட்டேன். ஸ்லாஷ் அபவுட்ன்ற பேஜ்ல அபவுட் இருக்குன்றதை மென்ஷன் பண்ணிட்டேன். ஸ்லாஷ் கான்டாக்ட்ல கான்டாக்ட் இருக்குன்றதை மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் நம்மளுடைய ஹெட்டர். ஸோ மேல இது நேவிகேஷன் பார் மாதிரி மேல லிங்க் இப்படி இருக்க போது இந்த பேஜ்ல இதான் இருக்கும் போது நீ அங்க மென்ஷன் பண்ணிட்ட. அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு காம்பனண்ட்டையும் டிசைன் பண்ண போற. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றோம் home.js எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ஜஸ்ட் RAFC போட்டாவே போதும் வந்துடும் அண்ட் allow welcome to the page. அவ்வளவுதான். இது ஒரு காம்பனண்ட் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து நான் என்ன பண்ண போறேன் about us எடுக்க போறேன். ஸோ about us எடுத்து அதே திங்க் தான். இல்லை நீங்க அங்க இருக்கிறத கூட காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோ. அதுக்கு அடுத்து என்ன யூஸ் பண்ண போறோம் கான்டாக்ட் us. இப்போ அந்த கான்டாக்ட் us எடுத்து அதுக்கும் டிஃபைன் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணிருக்கேன் இந்த இடத்துல கான்டாக்ட் டிஃபைன் பண்ணிட்டேன். பண்ணிட்டு இது இப்போதைக்கு ரவுட்டர்ஸ் டிஃபைன் பண்ணுறேன். இப்போ நான் 3 காம்பனண்ட் போட்டேன். இப்போ நீ எல்லாமே பண்ணிட்டேன் ஆனா எதுவுமே ரெண்டர் ஆகாது. ஏன்னா app.js தான் நம்மளுடைய மெயின் திங்கே. அங்கதான் நமக்கு வேலையே நடக்கும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன் இது உள்ள வந்துட்டு ஃபர்ஸ்ட் அது 3 இம்போர்ட் பண்ணிக்கோ. ஹோம் இம்போர்ட் பண்ணிக்கோ, about.js ஹெட்டர் கான்டாக்ட் எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணிக்கோ. பண்ணிட்டு ரவுட்ஸ்ன்றது எதை மென்ஷன் பண்ணோம்னா இது எல்லாமே ஒரு செட்ன்ற மாதிரி. அதாவது ரவுட்ஸ்ன்றது இது ஃபுல்லா செட். இது எப்படி ரவுட்ஸ்க்கு மீனிங் என்னன்னா இப்போ
ஒரு வெப்சைட்னு எடுத்தீங்கன்னா ரெண்டு பார்ட் இருக்கும். ஃப்ரண்ட் எண்ட்ல என்ன இருக்கும், யூசர் பார்க்கறதுக்கு இருக்கும். இன்னொரு ரவுட்ஸ்ல நான் என்ன பண்ணிருப்பேன்னா அட்மின் டேஷ்போர்டுக்கு ஒரு ரவுட்டர்ஸ் இருக்கும். இப்போ எப்படி இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றா, ரவுட்ஸ்ன்றது என்ன மென்ஷன்னா, இப்போ நான் பில்ட் பண்ண வெப்சைட் வச்சுக்கோங்க, அந்த பிஜிஎஸ் நான் பில்ட் பண்ணிருப்பேன். பிஜிஎஸ் செய்யார் இதுல இருக்கா, இதுல நீ போனேன்னு வச்சுக்கோங்க, நீ யூசர், நீ தான் பாக்குற. ஆனா இதுல பேக் எண்ட்ல நான் தனியா ஒரு ரவுட் போட்டிருக்கேன் லாகின் பண்றதுக்கு. இது வந்து யாருக்குமே தெரியாது. ஸோ யார் ஓனரோ அவங்களுக்கு மட்டும் தான் நான் அந்த கிரெடென்ஷியல்ஸ் கொடுத்துருப்பேன். சரியா? அட்மினா என்ன கொடுத்துருக்கேனே தெரியல. அட்மின். ஸோ அட்மின் கொடு, இது வந்து அட்மின். ஸோ அட்மின் பாஸ்வேர்டு வந்து இது வந்து தனி ரவுட்ஸ்ல போட்டுரும். ஸோ அதுக்கு தான் ரவுட்ஸ். அதாவது அட்மின் மட்டுமே பார்க்கறதுக்கு தனியா ரவுட்ஸ் இருக்கும், வெறும் யூசர் மட்டுமே பார்க்கறதுக்கு மட்டும் ரவுட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி தான் நாங்கள் டிசைன் பண்ணிருக்கோம். அந்த மாதிரி தான் ரியாக்ட் ஆப் போட்டோம். ஸோ இந்த ரவுட்ஸ்ன்றது யூசருக்கு மட்டுமே. இப்போ நீ அந்த இடத்துல லிங்க் தான் போட்டேன். இதுதான் என்ன பண்ணணும்னா, இந்த காம்பனன்ட்கான பேஜ் இது, ஐ மீன் யூஆர்எல் இது, இந்த காம்பனன்ட்கான யூஆர்எல் இது, இந்த காம்பனன்ட்கான யூஆர்எல்ன்றது நீங்க மென்ஷன் பண்ற. அதாவது பார்ட்ன்றது இங்க போனா எனக்கு இந்த காம்பனன்ட் ரெண்டர் ஆகும், இந்த இடத்துக்கு போனா இந்த காம்பனன்ட் ரெண்டர் ஆகும்ன்றது மென்ஷன் பண்றது இந்த இடத்துல. அதை நீ ரவுட்ல போடு. ஓகேவா? இப்போ இது ஒரு பேஜ் மாதிரி. இப்போ இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா, இந்த app.js இது ஒரு பேஜ். இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதுதான் ஆப்பே. app.js இதுதான். நான் என்ன பண்ணிட்டேன், ஃபர்ஸ்ட் பார்ட்டி ஹெடர், அதுதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்கு. ஹெடர் காம்பனன்ட் இந்த இடத்துல ரெண்டர் பண்றேன். எல்லாத்துக்குமே காமனா இருக்குது ஹெடர். சரியா? அதுக்கு அடுத்து ஸ்லாஷ்ன்ற பேஜ்ல எனக்கு ஹோம் வரணும்ன்ற. அடுத்து ஸ்லாஷ் அபோட்டஸ்ல எனக்கு அபோட்டஸ் வரணும்னு சொல்றேன். ஸ்லாஷ் கான்டாக்ட்ல எனக்கு என்ன பண்ணா கான்டாக்டர்ஸ் வரணும்னு சொல்றேன். எனக்கு என்ன ஆகும்னா, இந்த ஹெடர் இருக்குல்ல, அது அப்படியே கான்ஸ்டன்டா இருக்கும். எனக்கு இந்த பார்ட் மட்டும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் பேஸ்ட் ஆன் ரவுட்டர். அவ்வளவுதான். ஸோ இது கான்ஸ்டன்ட், எல்லா பேஜுமே கான்ஸ்டன்ட். இந்த பார்ட் மட்டும் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம். சரியா? ஏன்னா அது பார்ட் பேஸ் பண்ணி வந்து என்னென்ன காம்பனன்ட் என்டர் ஆகுன்றத மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும். இவ்வளவுதான் தான் பேசிக்கான திங். ஒரு ரவுட்டருக்கான கான்செப்ட், ரியாக்டான கான்செப்ட் இதுதான். பிரகீஷ் இப்போ புரியுதா தெளிவா? புரியுதுண்ணா. புரியுதாடா தம்பி? ஹலோ பிரகீஷ் இருக்கியாடா? இருக்கண்ணா. புரியுதா? ஓகேண்ணா. சரி, ஓகே. இப்போ இந்த கான்டாக்டர்ஸ் புரியலையா? அது கூட எக்ஸ்பிளைன் பண்ணுமா? இந்த கான்டாக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுமா சொல்லு. இதே ஒரு வாட்டி நேம் இன்புட் வாங்கி வச்சிருக்கீங்க, அவ்வளவுதான். புரியல. ஜஸ்ட் நேம் எல்லாத்தையும் இன்புட் வாங்கி வச்சிருக்கீங்க, அதான் இது இதான் யூஸ் அது கேஸ். ஓகேண்ணா. இவாங்க தெரியுதா உனக்கு? வாங்கி அனுப்பு. இது உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அது தெரியும்ண்ணா. ஓகே. டேய் தம்பி ஒண்ணுடா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா ஒரு வாட்டி. ஹலோ கேக்குதா தம்பி? ஹலோ டேய் பிரவீஷ் கொஞ்சம் பேசுறா, வேணும்னா சொல்றேன். அலர்ட்டே யூஸ் பண்ணி பாருங்க. அவ்வளோ வேஸ்ட் ஆஃப் ஓகே ஃபைன் புரிஞ்சிச்சுன்னு. சரி ஓகே, அவ்வளோதானா தம்பி? தயவு செஞ்சு இதை முடிச்சு எனக்கு இப்பயே அவுட் புட்டை காட்டு. இது நான் பேக் எண்ட் நேற்று அடிச்சேனாடா? அடிச்சிருக்கேன். ஓகே, இப்போ எனக்கு சிம்பிளா இந்த ஃப்ரண்ட் எண்ட் பேக் எண்ட் முடிச்சு கொடுத்துட்டு போயிடு. நாளைக்கு வந்து நான் சைன் அப்போ எப்படி வந்து சைன் இன் பண்ணிட்டா ஒரு பேஜ் ரெண்டர் ஆகணும், எப்படி வந்து சைன் அப் பண்ணிட்டா, ஐ மீன் சைன் அப் பண்ணலனா என்னென்ன பேஜ் ரெண்டர் ஆகணும், லாகின் பண்ணா என்ன பேஜ் ரெண்டர் ஆகும்ன்றது அது ரியாக்ட்ல எப்படி போடுறது, கண்டிஷனல் ரெண்டரிங் சொல்லுவாங்க. அது போட்டுட்டு நம்ம அதுக்கு அடுத்த நாள் எம்பிசி வந்து அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் உள்ளே போயிடலாம். ஓகே.